ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஃபீல்டு இருந்தாலும் எந்த ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் அதில் ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கடவுள் ஆர் யூனிவர்ஸ் ஆர் நேச்சர் எப்படி வச்சு அது அந்த ஒரு இயற்கை நேச்சர் பவர் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்னர் ஆகிடணும். அப்படி அதுவே உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் நடக்கும். அது மெகா ஹிட், மெகா சக்ஸஸ். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காடே ஆர் நேச்சர் உங்களுக்கு பார்ட்னர் ஆகணும்னா தெர் ஆர் 2 கண்டிஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த புக்கில் இருந்து சில ஆட்டோபயோகிராஃபிலேருந்து நான் டீகோட் பண்ணி எடுத்த ஒரு அல்டிமேட் சக்ஸஸ் சீக்ரெட்னு சொல்லலாம். அது எனக்கு வந்து அதை நான் டெஸ்ட் பண்ணி அதை வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்த ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு சொல்லும் மாதிரி அதான் பெஸ்ட் இஸ் ரிசல்ட் ஃபார் த லாஸ்ட் மாதிரி நாளைக்கு இந்த 3 புக்ஸ்க்கான ஃபைனல் லைவ். ஸோ இந்த பெஸ்ட் சீக்ரெட் என்னன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக பேச முடியாட்டியும் ஷார்ட்டாக இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தானு. ஆல்மோஸ்ட் நீங்கள் 70% பீப்புள் வந்து டிசைடட் இந்த கம்ப்யூட்டர் தொடரும்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டிங்க. அஃப்கோர்ஸ் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் ஒரு 30% பீப்புள் ஐ ரெஸ்பெக்ட் யூ. உங்களுக்கான ரீசன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்கும் கண்டினியூ பண்ண முடியாது, நோ ப்ராப்ளம். அந்த 30% பீப்புள் நாளைக்கையோட இந்த கம்ப்யூட்டரோட கடைசி நாள் இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் நாலேஜ். ஸோ அந்த அல்டிமேட் லைஃப் சீக்ரெட் சக்ஸஸ் சீக்ரெட் என்னங்கிறது தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஹேக் நாளைக்கு சொல்லிட்டு போகிறேன். அதை நீங்கள் லைஃப் டைம் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டது என்னென்னா நன்றி வேறு நன்றி உணர்வு வேறு அப்படின்னு. ஆனால் நன்றி உணர்வுலேயே அடுத்த ஒரு லெவலுக்கு ஆக்சுவலாக நன்றி உணர்வு ஒரு விதத்தில் செல்ஃபிஸ் தான். நன்றி உணர்வு தான் என்னோட ஃபீலிங் நல்லா இருக்கும், எனக்கு நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கும். பட் எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு என்ன நடக்கும், அதனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ நன்றி உணர்வுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஆக்டிவ் இருக்குது. அது என்னங்கிற நாளைக்கு சொல்ல போகிறேன். எப்படி நீங்கள் நன்றி உணர்வு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நன்றி உணர்வுனாலேயே அழிந்தவர்களும் இருக்கிறார்கள். லைஃபே அதனால போயிடுச்சு. கேன் யூ பிலீவ் இட்? எஸ். அதை அப்போ யாருக்கு இப்படி ஆச்சு, ஏன் இதனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இந்த முடிச்சுட்டு போகிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். அப்போ தான் அந்த நன்றி உணர்வை பற்றி கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறது ஏஐ பார்த்து. அது இன்றைக்கி பார்த்தா ஒரு டிரைவர் வேலை பார்க்குது, சர்வர் வேலை பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா கடைசியாக எக்ஸ்பர்ட்டெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும் போது டாக்டர், ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் பண்ணுற வேலையை எக்ஸ்பர்ட் அட்வொகேட் பார்க்குற வேலைன்ட்டு அது செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய பேர்த்துக்கு பயம். நம்மளுக்கு அது ஒரு போட்டியாக வந்துருமோ அப்படின்னு. ஆனால் ஏஐனால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத 2 விஷயம் இருக்குது. இதை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா அது ஏஐ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணி நம்மளுக்கு நம்மளுக்கு அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அதை பற்றி நாளைக்கு டச் பண்ணுறேன். நாளைக்கு செஷன் வந்து ஒரு 90 மினிட்ஸ் இருக்கும் போது அதுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா இட்ஸ் ஃபைனல் லைவ்ங்களா ஐ வாண்ட் டு கிவ் யூ த பெஸ்ட். அதே மாதிரி யார் கண்டினியூ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் லாஸ்ட் 30 மினிட்ஸ், மற்றவங்களுக்கு 60 மினிட்ஸ் தான். நீங்கள் யார் இந்த கம்ப்யூட்டர் தொடரீங்களோ அவங்களுக்காக வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 30 மினிட்ஸ் நாளைக்கு எக்ஸ்ட்ரா லைவில் இருக்கும். ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஒரு 4:33 எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு 28ஆம் நாள் ஆடியோவையும் கேட்டு முடிச்சுட்டு 4:40 லைவில் கனெக்ட் ஆங்க. 4:40 அனுப்பி உங்கள் லிங்க் ரிசர்வ் பண்ணிங்க. லெட்ஸ் மீட் இன் டுமாரோ லைஃப் ஃப்ரெண்ட்ஸ்.